வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் டெல்டா திரிபால் 292 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல். கொரோனா இறப்பு விகிதத்தில் 9வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 13வது இடத்திற்கு நகர்வு. தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்கள் தாண்டி வருவதை நிறுத்த வேண்டும். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் கோரிக்கை. கிளிநொச்சியில் 2ஆம் கட்ட சினோபாம் தடுப்பூசி நடவடிக்கை எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் முன்னெடுப்பு. மன்னார் மாவட்டத்தில் நேற்று மேலும் 3 கொரோனா மரணங்கள். நாடு முழுவதும் ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி, பிரதமர் மோடி பாராட்டு. ஆப்கானிஸ்தான் தாக்குதலை தொடங்கியது அமெரிக்கா. டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் 3 இலங்கையர்களில் 2 அடுத்த சுற்றுக்கு தகுதி. இலங்கையில் டெல்டா திரிபால் 292 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக வைத்திய பீடத்தைச் சேர்ந்த நோய் எதிர்ப்பு ஒவ்வாமை பிரிவின் பிரதானி பேராசிரியர் சந்தீம ஜீவந்திர அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது கொழும்பு மாவட்டத்தில் 100% டெல்டா பிறழ்வுகள் பரவியுள்ளது. மேலும் இலங்கையில் சூப்பர் டெல்டா பிறழ்வு பரவியுள்ளது என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கை மக்கள் தடுப்பூசியை ஏற்றுக்கொள்ளும் வேகம் அதிகரித்துள்ளது என்பதால் செப்டம்பர் மாதமளவில் நல்ல பெறுபேறுகளை எதிர்பார்க்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் டெல்டா பிறழ்வு பரவியுள்ளது எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா இறப்பு விகிதத்தில் 9வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 13வது இடத்திற்கு நகர்ந்துள்ளது. இந்த நாட்டில் நேற்று 4561 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் மூலம் நாட்டில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,16,961 அதிகரித்துள்ளது. மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 55,399 ஆகும். இதுவரை குணப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,33,191 ஆகும். நேற்று இறந்தவர்களின் எண்ணிக்கை 214 ஆகும். இது தொடர்ச்சியாக 2வது நாளாக 200ஐ தாண்டியுள்ளது. இதுவரை 8,371 பேர் கொரோனாவால் இறந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 223 நாடுகளில் கொரோனா இறப்புகளில் இலங்கை 13வது இடத்தில் உள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று மற்றும் மரணங்களினால் தடுப்பூசிகளின் தேவை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வேறு மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்களில் இருந்து வருவதை நிறுத்த வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தடுப்பூசி திட்டத்தை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறப்பு மற்றும் தொற்றுக்கு பயந்து அதிகளவிலான மக்கள் தடுப்பூசி மையங்களுக்கு வருகிறார்கள். ஒதுக்கப்பட்ட தடுப்பூசி மையங்களை விட்டு ஏதேனும் ஒரு தடுப்பூசி மையத்திலிருந்து தடுப்பூசிகள் பெறப்பட்டால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் எழும். எனவே புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் நியமிக்கப்பட்ட மையத்தில் மட்டுமே தடுப்பூசி போட முடியும். அண்மையில் பைசர் தடுப்பூசி வழங்கப்படும் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள தடுப்பூசி மையங்களுக்கு சென்றேன். அங்கு பைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள மேல் மாகாணத்திலிருந்து பலர் புத்தளம் மாவட்டத்திற்கு வந்திருந்தனர். இதை செய்யவே வேண்டாம். புத்தளம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை தொற்று நோய்கள் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. நியமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் மட்டுமே தடுப்பூசி மையங்களுக்கு வர முடியும். இது தொடர்பாக காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும். மேலும் தற்போதைய ஊரடங்கு காலத்தில் மற்ற மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வருவதை நிறுத்துவது மிக நல்லது என அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் சினோபாம் தடுப்பூசி வழங்கலின் 2ஆம் கட்ட நடவடிக்கை எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் முன்னெடுக்கப்படும் என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சரவணபவன் தெரிவித்துள்ளார். சினோபாம் தடுப்பூசி பெற்ற கிளிநொச்சி மக்களுக்கான 2ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் திகதி இன்றாகும். இதன் அடிப்படையில் தடுப்பூசியை பெறுவதற்காக ஊரடங்கின் மத்தியிலும் அங்கு சென்ற மக்கள் தடுப்பூசி செலுத்தப்படாமையால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரை எமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு கேட்டார். அதற்கு பதிலளித்த பணிப்பாளர், 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் தொடர்பிலான தகவல் சற்று முன்னரே தமக்கு கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் எதிர்வரும் 4ஆம் திகதி அவை தமக்கு கிடைக்கப் பெறும் என்றும் அதன் அடிப்படையில் அவற்றினை 4 அல்லது 5ஆம் திகதி முதல் செலுத்த முடியும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மேலும் 3 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள மக்கள் சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என மன்னார் மாவட்ட தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவிற்கான வைத்திய அதிகாரி வைத்தியர் கே சுதாகர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் இவ்வாண்டில் 1560 பேர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர்.
அது மட்டுமல்லாது ஆகஸ்ட் மாதத்தில் 536 தொற்றாளர்கள், அதாவது ஆண்டின் 1/3 பங்கு வீதமான தொற்றாளர்கள் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். நேற்று மன்னார் மாவட்டத்தில் புதிதாக 27 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வாரத்தில் அன்னளவாக 20 to 30 நோயாளர்கள் என்ற விகிதத்தில் ஒரு நாளைக்கு புதிய தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். எனவே மக்கள் கோவிட்-19க்கான தடுப்பு முறைகளான சமூக இடைவெளியை பேணுதல், கைகளை கழுவுதல், முகக்கவசத்தினை அணிதல் போன்ற முக்கியமான நடைமுறைகளை தவறாது கடைபிடிக்குமாறு சுகாதாரத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது நேற்று மன்னார் பொது வைத்தியசாலையில் 3 கொரோனா தொற்றாளர்கள் மரணத்தை தழுவியிருக்கின்றனர். அதில் 2 மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாகவும் ஒருவர் வவுனியாவில் இருந்து ஐசிசி என்று அழைக்கப்படும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையத்துக்கு வருகை தந்து 10 நாட்களாக ஐசியு பராமரிப்பில் இருந்து மரணித்திருக்கின்றார். எனவே தற்பொழுது மன்னாரில் கோவிட் தொற்றாளர்களின் மரண வீதம் அதிகரித்து காணப்பட்டிருப்பதனால் மக்கள் பொறுப்புடனும் சமூக அக்கறையுடனும் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தினம் அதற்கு முன்தினம் உள்ளடங்கலாக 5 தொற்றாளர்கள், அதாவது நேற்றைக்கு 3, அதற்கு முன்தினம் 2 தொற்றாளர்கள் அடங்கலாக மொத்தமாக மன்னாரில் 18 கோவிட் தொற்றாளர்கள் இதுவரை மரணமடைந்துள்ளனர் என்பதனையும் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பொருளாதார மையங்களும் இன்று மற்றும் நாளை திறக்கப்பட்டுள்ளன. மொத்த வர்த்தகத்திற்கு மட்டுமே குறித்த பொருளாதார மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி இன்று காலை 4 மணி முதல் அதன் வர்த்தக நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. அனைத்து நடவடிக்கைகளும் சுகாதார வழிகாட்டுதல்களின்படி பொருளாதார மையங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என விவசாய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பொருளாதார மையங்கள் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் திறக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் தினமும் சுமார் 25 முதல் 30 கோவிட்-19 தொற்றுடன் குழந்தைகள் பதிவாவதாக வைத்தியர் விஜய சூரிய தெரிவித்துள்ளார். கோவிட்-19 நோயால் பாதிக்கப்பட்ட 16 குழந்தைகள் இதுவரை லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையில் இறந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையில் சுமார் 165 குழந்தைகள் கோவிட்-19 சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதலாக 4 குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் தினமும் 25 முதல் 30 குழந்தைகள் வரை கோவிட் தொற்றுடன் அனுமதிக்கப்படுகின்றனர். தற்போது சுமார் 16 குழந்தைகள் இந்த மருத்துவமனையில் இறந்துவிட்டனர். சுமார் 90% குழந்தைகளுக்கு மற்ற நோய்கள் உள்ளன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு கரோனரி இதய நோயின் அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் முதல் சீனியின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிவண்ண தெரிவித்துள்ளார். சந்தையில் அதிகரித்துள்ள சீனியின் விலை குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சந்தையில் 1 கிலோகிராம் சீனியின் விலை 210 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் சீனியின் விலையை குறைக்க முடியாது என சீனி இறக்குமதியாளர் சங்கத்தின் உபத்தலைவர் நிகால் செனவிரத்ன நேற்று தெரிவித்திருந்தார். மேலும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு அவசியமான சீனி மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போதைய நிலையில் சந்தை நடவடிக்கையின் அடிப்படையில் சீனியின் விலையை உடனடியாக குறைக்க முடியாது என நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் லசந்த அழகிவண்ண தெரிவித்துள்ளார். எனினும் அடுத்து வரும் 3 வாரங்களில் சீனியின் விலையை 190 ரூபாய் 180 ரூபாய் என்ற அளவுக்கு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2.3 பில்லியன் டோஸ் சினோபம் தடுப்பூசிகள் இன்று இலங்கை வந்தடைந்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சரக்கு விமானம் மூலம் இன்று அதிகாலை 5:20 மணிக்கு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. இலங்கையினால் கொள்வனவு செய்யப்பட்ட 20 லட்சம் சினோபம் தடுப்பூசிகளும் சீன இராணுவத்தினரால் இலங்கை முப்படையினருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 3 லட்சம் சினோபம் தடுப்பூசிகளும் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளன. குறித்த தடுப்பூசிகளை ஓய்வு பெற்ற பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்ன, இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா மற்றும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் வான் டோங் ஆகியோர் குறித்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருந்தனர். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் 17,10,146 சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்து 29,403 அபாயகரமான வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. குறித்த தகவலை ஷார்ப் நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் ஓய்வு பெற்ற கேப்டன் பிரபாத் நாராம்பனவ தெரிவித்துள்ளார். இன்று அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் வடபகுதியில் மனிதாபிமான கண்ணிவெடி அகற்றலில் ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் ஈடுபடும் ஷார் மனிதாபிமான கண்ணிவெடி அகற்றும் அரசு சார்பற்ற நிறுவனமானது 2016 ஆண்டு நவம்பர் மாதம் தொடக்கம் 2021 ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரையான காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டிசுட்டான் பிரதேச செயலகத்தின் கீழுள்ள அம்பாகாமம் மற்றும் தச்சடம்பன் பகுதியிலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தின் கீழுள்ள முகமாலை மற்றும் ஆணையரவிலும் 17,10,146 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்து 29,403 அபாயகரமான வெடிபொருட்களை அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த 16 தேதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் மேற்கொண்ட இரத்த தான முகாமில் கலந்து இரத்த தானம் வழங்கியுள்ளது. தொடர்ந்து இந்த நிறுவனம் கண்ணிவெடி அகற்றும் பணிகளை முகமாலை பகுதியில் துரித கதியில் முன்னெடுத்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள முடக்க நிலையை மீறி செயற்படுபவர்களை கண்காணிக்கும் நடவடிக்கை கிண்ணியாவில் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தேவையற்ற விதத்தில் வீதிகளில் நடமாடுவோர் கிண்ணியா போலீசாரினால் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். கிண்ணியா போலீசாரின் அதிரடி நடவடிக்கையாக குட்டிக்கராச்சி பாலத்தில் இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நாடு முடக்கப்பட்ட நிலையில் கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசியமற்ற முறையில் வெளியில் நடமாடுவோர் காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.